தி அவுட்பிட் 1956 இல் சிகாகோ நகரில் லியோனார்ட் பர்லிங் என்ற முதியவருக்குச் சொந்தமான எளிமையான மற்றும் அமைதியான தோற்றமுடைய ஃபேஷன் கடையில் அமைக்கப்பட்டது. திரு. லியோனார்ட் உண்மையில் அமெரிக்காவை பூர்வீகமாகக் கொண்டவர் அல்ல, ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிற்குச் சென்ற ஒரு பிரிட்டிஷ் குடிமகன். முன்னதாக திரு. லியோனார்ட் லண்டன் நகரத்தில் அமைந்துள்ள உலகின் சிறந்த ஃபேஷன் கடையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்தார். பின்னர் அவர் பல காரணங்களுக்காக செல்ல முடிவு செய்தார். சிகாகோ நகருக்குச் சென்ற பிறகு திரு. லியோனார்ட் தனது சொந்த ஃபேஷன் கடையைத் தொடங்கி மேபிள் ஷான் என்ற அழகான பெண்ணை தனது உதவியாளராக நியமித்தார். திரு. லியோனார்டின் கடையில் உள்ள அனைத்து ஆடைகளும் சிகாகோ நகரில் நன்கு அறியப்பட்டவை, மேலும் நகரத்தில் உள்ள பல பணக்கார குடும்பங்கள் தனிப்பட்ட முறையில் அவரது கடையை தங்கள் வழக்கமான கடையாக மாற்றியுள்ளனர். அவரது கடையில் வழக்கமான வாடிக்கையாளர்களாக இருக்கும் குடும்பங்களில் ஒன்று பாயில் குடும்பம். பாயில் குடும்பம் சிகாகோ நகரத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த மாஃபியா குழுக்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. பாயில்ஸ் அடிக்கடி திரு. லியோனார்டின் கடைக்கு வழக்குகளை ஆர்டர் செய்ய அல்லது கடையில் உள்ள அஞ்சல் பெட்டி மூலம் தங்கள் நிருபருக்கு கடிதங்களை அனுப்புவதற்காக அடிக்கடி வருகை தந்தனர். திரு. லியோனார்ட் வேண்டுமென்றே தனது கடையில் ஒரு அஞ்சல் பெட்டியை வழங்கியுள்ளார், இதனால் வாடிக்கையாளர்கள் நகரத்தில் குறிப்புகள் அல்லது செய்திகளை அனுப்பலாம். அன்று இரவு ரிச்சி பாயில் என்ற பாயில் குடும்பத்தின் ஒரே மகன் அவர்களின் நிருபர் அனுப்பிய கடிதங்களை எடுப்பதற்காக திரு டோட் லியோனார்ட் கடைக்கு வந்தான். ரிச்சி திரு. பாயிலின் நம்பிக்கைக்குரிய பிரான்சிஸ் என்பவருடன் வந்தார். திரு. லியோனார்ட் அவர்களின் வருகையால் கலக்கமடையாதவராகத் தோன்றினார், மேலும் பாயில்ஸுக்கு கடிதங்களைப் பற்றி ஆர்வம் காட்டவில்லை, மேலும் தையல்காரராக தனது வேலையைச் செய்வதில் மும்முரமாக இருந்தார். ஒரு கடிதத்தில் தி அவுட்பிட் என்ற மாஃபியா அமைப்பு அனுப்பிய கடிதத்தை பிரான்சிஸ் காண்கிறார். இந்த கடிதம் மிகவும் தனிப்பட்டது மற்றும் ரகசியமானது என்று அவர்கள் உணர்ந்ததால் ரிச்சி திரு. லியோனார்ட்டை சிறிது நேரம் அறையை விட்டு வெளியேறும்படி கூறினார். லாபியில் மிஸ்டர் லியோனார்டுக்கு பனிப்பந்து வடிவத்தில் ஒரு பரிசை காட்டுகிறார். தனக்குத் தெரிந்த ஒருவரால் பரிசு அனுப்பப்பட்டதாக மேபிள் கூறினார். ஈபிள் டவர், பிக்பென் டவர் அல்லது பார்சிலோனா போன்ற உலகின் பல்வேறு அழகான இடங்களைக் கொண்ட பனிப்பந்துகளை சேகரிக்க மேபல் உண்மையில் விரும்புகிறது, ஏனெனில் மேபல் உலகம் முழுவதும் பயணிக்க விரும்புகிறது. எங்கு வேண்டுமானாலும் சென்று கடையை திறக்கலாம், ஆனால் சிகாகோ நகரத்தை வாழ்வதற்கான இடமாகத் தேர்ந்தெடுத்த திரு. லியோனார்ட் மீது மேபிள் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். ரிச்சியும் பிரான்சிஸும் வெளியேறிய பிறகு திரு. லியோனார்ட் மேபிளிடம் அவர்களது கடைக்குப் பக்கத்தில் இருந்த கடிகாரக் கடையில் பணிபுரிந்த ஒருவர் திரு. லியோனார்ட்டை மேபிளை அறிமுகப்படுத்தச் சொன்னதாகக் கூறினார். ஆனால் மேபிள் ஏற்கனவே ஒருவருடன் நெருக்கமாக இருந்ததால் அழைப்பில் ஆர்வம் காட்டவில்லை. திரு. லியோனார்ட் பின்னர் ரிச்சியுடன் ஒரு சிறப்பு உறவைக் கொண்டிருப்பதால் அவர்கள் ஒருவரையொருவர் ஊர் சுற்றுவதைப் பார்த்தார் என்று முடிவு செய்கிறார். துடைக்கும்போது திரு. லியோனார்ட் மாபிளை கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கிறார், ஏனெனில் ரிச்சி மாஃபியாவின் உறுப்பினராக இருக்கிறார், அவர் அடிக்கடி வன்முறை மற்றும் ஆயுதங்களுடன் தொடர்புடையவர். ஆபத்தான பாய்ஸ் குடும்பத்தைப் பற்றி தனக்குத் தெரியும் என்று மேபிள் ஒப்புக்கொள்கிறாள், ஆனால் ரிச்சியை தன்னால் இன்னும் கையாள முடியும் என்று உணர்கிறாள். அதன் பிறகு மேபிள் தனக்கு சம்பள உயர்வு வேண்டும் என்று கூறினார், அதனால் உலகம் முழுவதும் பயணம் செய்ய சேமிக்க முடியும். ஆனால் திரு. லியோனார்ட் அவளது திறமைகள் சிறப்பாக இருந்தால், குறிப்பாக துவைக்கும் துணியை சரியாக மடிப்பது போன்ற எளிய விஷயங்களைச் செய்ய அவருக்கு சம்பள உயர்வு கொடுக்க முடியும் என்று கூறினார். கடை மூடப்பட்ட பிறகு மேபிள் வீடு திரும்பினார். திரு. லியோனார்ட் அவருக்கு இன்னும் சில வேலைகள் இருப்பதால் கடையில் அதிக நேரம் தங்குவதற்கு தேர்வு செய்தார். இரவு தாமதமாக திரு. லியோனார்ட் தனது மேசையில் ஆழ்ந்த உறக்கத்தில் தனது குடும்பத்தின் கடந்த காலம் மற்றும் தீப்பிழம்புகளைப் பற்றி கனவு காண்கிறார். சிறிது நேரத்தில் யாரோ தனது கடைக்கதவை திறக்கும் சத்தம் கேட்டு திரு டோட் லியோனார்ட் எழுந்தார். ஒன்றாக நேரத்தை செலவிடுவதற்காக அந்த இடத்தில் தற்செயலாக சந்தித்த மேபிள் மற்றும் ரிச்சியிடமிருந்து குரல் வந்தது. அதாவது மேபல் மற்றும் ரிச்சி இடையேயான காதல் உறவைப் பற்றிய மிஸ்டர் லியோனார்ட் இன் அனுமானம் சரியானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அன்று இரவு ரிச்சி தனது வளர்ப்பு சகோதரரான பிரான்சிஸைப் பற்றி மேபிளிடம் கூறுகிறார். தங்கள் குடும்பத்தில் ஒரு துரோகி இருப்பதாக பிரான்சிஸ் நினைத்தார். அவர் லா போண்டென் என்ற தங்கள் போட்டி மாஃபியா குழுவிற்கு ரகசியமாக தகவல்களை கசியவிட்டார். ரிச்சிக்கு உண்மையில் பிரான்சிஸ் பிடிக்கவில்லை, ஏனென்றால் ரிச்சியின் தந்தை ராய் பாயில் எப்போதும் பிரான்சிஸை நம்பி தன் சொந்த உயிரியல் மகனை விட அவரையே அதிகம் நம்பியிருந்தார். ரிச்சி தனது தந்தையை 6 தோட்டாக்களிலிருந்து காப்பாற்றிய ஒரு அந்நியன் என்பதால் பிரான்சிஸை தனது சகோதரனாகவோ அல்லது குடும்பமாகவோ நினைக்கவே இல்லை. ரிச்சி தனது தந்தை பிரான்சிஸை தனது நம்பிக்கைக்குரியவராக ஆக்கினார் என்று ரிச்சி சந்தேகப்பட்டார். ரிச்சிக்கும் பேபிளுக்கும் இடையே நடந்த அனைத்து உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது திரு.
லியோனார்ட் தற்செயலாக அவர் கையிலிருந்து ஒரு பொருளை கீழே இறக்கி அவர்களை அறியும்படியான சத்தத்தை எழுப்பினார். இருப்பினும் திரு லியோனார்ட் விரைவாக தனது மேசைக்குத் திரும்பி அங்கு தூங்குவது போல் நடிக்க முடிந்தது. அதன் பிறகு மிஸ்டர் லியோனார்ட்டை எழுப்பி அவரது தூக்கத்தைக் கெடுக்க விரும்பாததால் ரிச்சியை மேபிள் கடையை விட்டு வெளியே அழைத்துச் சென்றார். சில நாட்களுக்குப் பிறகு ரிச்சியும் பிரான்சிஸும் ஒவ்வொரு வாரமும் வழக்கமாகச் செய்வது போல் அஞ்சலை எடுக்க லியோனார்டின் கடைக்குத் திரும்பினர். அன்று இரவு பிரான்சிஸ் மற்றும் ரிச்சி மீண்டும் ஒரு கடிதம் மற்றும் கேசட்டடங்கிய மாஃபியா குழுவான தி அவடிபிட் அனுப்பிய ஒரு உரையைக் கண்டனர். அதன் பிறகு பிரான்சிஸும் ரிச்சியும் திரு ராயிடம் விஷயத்தை புகாரளிக்க திரு லியோனார்ட் கடையை விட்டு வெளியேறினர். அன்று மாலை பிரான்சிஸும் ரிச்சியும் அவசரமாக திரு லியோனார்டின் கடைக்கு வந்தனர். வயிற்றில் துப்பாக்கிச் சூட்டுக் காயத்துடன் காயமடைந்த ரிச்சியை திரு லியோனார்ட் பணிபுரிந்த பின் அறைக்கு பிரான்சிஸ் அழைத்துச் சென்றார். பின்னர் பிரான்சிஸ் திரு ராயை தொடர்பு கொள்கிறார். தானும் ரிச்சியும் லா பவுண்டன் கும்பலால் தாக்கப்பட்டதாகவும் தற்போது லியோனார்டின் கடையில் ஒளிந்திருப்பதாகவும் திரு ராய் அவர்களை அழைத்து வர விரைவில் அங்கு வருகிறேன் என்றார். அதன் பிறகு ரிச்சின் உடலில் உள்ள காயத்தை இரத்தப்போக்கு நிறுத்துமாறு தையல் போடுமாறு திரு லியோனார்டிடம் பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டார். திரு லியோனார்ட் முதலில் தயங்கினார். ஏனென்றால் அவர் ஒருவரின் காயங்களைத் தைக்கவில்லை. ஆனால் அவர் அதைச் செய்தார். ஏனெனில் அவருக்கு முன்பு போரில் சிறிது அனுபவமில்லை. தாங்க முடியாத வலியால் மயங்கி விழுந்தார். ரிச்சி உடம்பில் இருந்த காயங்கள் எந்தவித மயக்க மருந்தும் இல்லாமல் தைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். ரிச்சியின் காயத்தை வெற்றிகரமாக தைத்த பிறகு திரு லியோனார்ட் இறுதியாக ரிச்சியின் இரத்தப்போக்கை நிறுத்த முடிந்தது. இதற்கிடையில் பிரான்சிஸ் சூட்கேஸில் இருந்த டேப்பை எடுத்து ரிச்சியை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுமாறு மிஸ்டர் லியோனார்ட் கேட்டார். திரு லியோனார்ட் மறுத்து பாயில் குடும்பத்தின் பிரச்சினைகள் மற்றும் மோதல்களில் ஈடுபட விரும்பாததால் ரிச்சியையும் அவரது சூட்கேஸையும் எடுத்துச் செல்லும்படி பிரான்சிஸிடம் கூறினார். அப்படியிருந்தும் லியோனார்டின் கடை மட்டுமே இப்போதைக்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதால் ரிச்சி நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்று பிரான்சிஸ் வலியுறுத்தினார். கேசட் பிள்ளையரை கண்டுபிடிக்க வேண்டியிருந்ததால் டேப்பின் உள்ளடக்கங்களைத் திறக்க பிரான்சிஸ் உடனடியாக வெளியேற வேண்டியிருந்தது. அப்போது பிரான்சிஸ் அந்த நாடக்கள் பாயில் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் பெயர் ஒட்டு கேட்பதற்கான பதிவுகள் என்று விளக்கினார். பாய்ஸ் குடும்பத்தில் ஏபிஐ உடன் ஒத்துழைக்கும் ஒரு துரோகி இருப்பதாக அவர் சந்தேகிக்கிறார். முன்னதாக பிரான்சிஸ் மற்றும் ரிச்சி டேப்பை வேறிடத்தில் இசைக்க நினைத்தனர். ஆனால் லா பவுண்டன் குழுவின் உறுப்பினர்கள் அவர்களை பதுங்கியிருந்து தாக்கி ரிச்சியை காயப்படுத்தினர். பல மாஃபியா குழுக்கள் பாயில் குடும்பத்தை அழைக்க டேப்களைப் பெற விரும்புகின்றன. எனவே பிரான்சிஸ் உடனடியாக ஒரு கேசட் பிளேயரை கண்டுபிடித்து டேப்பை வாசித்து அவர்களின் குடும்பத்தில் துரோகி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பிரான்சிஸ் கடையை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களுக்குப் பிறகு ரிச்சிக்கு இறுதியாக சுயநினைவு வந்தது. திரு லியோனார்ட் நாடாக்கள் மற்றும் பாயில் குடும்பத்தின் துரோகி பற்றிய கதையை பிரான்சிஸிடமிருந்து அறிந்ததாக கூறினார். திரு லியோனார்ட் அவர்கள் குடும்பத்தில் யாரையாவது துரோகி என்று சந்தேகிக்கிறீர்களா என்று ரிச்சியிடம் கேட்டார். திரு லியோனார்ட் துரோகி பாயில் குடும்பத்திற்கு நெருக்கமானவராக இருக்கலாம், ஆனால் பாயில் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்று கூறினார். அதன் பிறகு திரு லியோனார்ட் நாற்காலியில் அமர்ந்து துணி தைத்துக் கொண்டு தங்கள் எதிரிக்கு தகவல் கசிவிட்ட துரோகி என்று கூறினார். இதைக் கேட்டு சிறிது நேரம் மனமாக இருந்த ரிச்சி தன் வார்த்தைகள் வெறும் நகைச்சுவை என்று உணர்ந்ததால் சத்தமாக சிரித்தான். திரு லியோனார்டும் ரிச்சியுடன் சேர்ந்து சிரித்துவிட்டு தைக்கத் தொடர்ந்தார். மிஸ்டர் லியோனார்ட் ஒரு சாதாரண தையல்காரர் என்பதால் அவர் ஒரு துரோகியாக இருக்க முடியாது என்று ரிச்சி கூறினார். இதைக் கேட்ட திரு லியோனார்ட் தான் தையல்காரர் அல்ல, வெட்டும் தொழிலாளி என்று விளக்கினார். தையல்காரனுக்கும் கத்தரிக்கும் வித்தியாசம் உள்ளது. அதில் நூலும் ஊசியும் உள்ளவர் தையல்காரர் ஆகலாம். தன்னை பொறுத்தவரை அவர் தீரோ என்ற உலகின் சிறந்த பேஷன் கடையில் பல ஆண்டுகளாக படித்துள்ளார். திரு லியோனார்ட் தனது சொந்தக் கடையை திறக்க அனுமதி பெறுவதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு பயிற்சியாளராக நீண்ட காலம் இருந்தார். அதன் பிறகு திரு லியோனார்ட் மீண்டும் பிரான்சிஸ் அவர்களின் குடும்பத்தில் துரோகியை கண்டுபிடிக்க வலியுறுத்துவதைப் பற்றி பேசினார். பின்னர் துரோகி பிரான்சிஸ் தானே என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து பிரான்சிஸ் லியோனார்டின் கடைக்குத் திரும்பினார். பிரான்சிஸ் ரிச்சி சந்திப்பதற்கு முன் திரு லியோனார்ட் பிரான்சிஸிடம் கிசுகிசுத்தார். ரிச்சி தன்னை ஒரு துரோகி என்று சந்தேகிக்கிறார். மேலும் ரிச்சிதான் முன்பு வைத்திருந்த சூட்கேஸை திறந்தார். அதாவது ரிச்சிக்கும் பிரான்சிஸுக்கும் இடையில் ஒருவரையொருவர் சந்தேகப்பட வைப்பதற்காக திரு லியோனார்ட் விளையாடுகிறார். ரிச்சி திரு லியோனார்டின் முந்தைய வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு பிரான்சிஸை விசாரிக்கத் தொடங்கினார். மேலும் லா பவுண்டனின் ஆட்கள் பல துப்பாக்கிச் சூடுகளில் பிரான்சிஸ் காயமடையாத நிலையில் அவர் மட்டும் ஏன் தாக்கப்பட்டார் என்று கேட்டார். அந்த இரவுதான் அதிர்ஷ்டசாலி என்று பிரான்சிஸ் பதிலளித்தார். அப்போதே கேசட் திரையிடலுக்கு டேப்பை எடுத்துச் செல்வதாக பிரான்சிஸ் கூறினார்.
ஆனால் ரிச்சி அதை தடை செய்தார், ஏனென்றால் விரைவில் அவர்களை அழைத்துச் செல்ல வரும் தனது தந்தைக்காக காத்திருக்க விரும்பினார். ரிச்சிக்கும் பிரான்சிஸுக்கும் இடையே விஷயங்கள் சூடுபிடித்ததால் அவர்கள் டேப்பில் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர். கடைசி வரை சூட்கேஸ் காலியாக இருப்பதை ரிச்சியும் பிரான்சிஸும் உணர்ந்தபோது அவர்கள் உடனடியாக ஒருவரையொருவர் துப்பாக்கிகளை சுட்டிக்காட்டினர். ரிச்சி ஒரு ஷாட்டை சுட்டார், ஆனால் தவறவிட்டார். அதே நேரத்தில் பிரான்சிஸின் ஷாட் ரிச்சியின் கழுத்தில் மோதி அவரை கொண்டது. ரிச்சி மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் டேப்பை பிரான்சிஸ் உடனடியாக தேடினார். சிறிது நேரம் கழித்து திரு ராய் மற்றும் அவரது ஆட்கள் திரு லியோனார் கடைக்கு வந்தனர். அவர் சிறிது பீதியடைந்தார். உடனடியாக ரிச்சியின் உடலை மறைத்து சிறிது நேரம் வாங்குமாறு திரு லியோனாரிடம் கேட்டார். அதனால் ரிச்சியின் இரத்தக் கரைகளை தரையை சுத்தம் செய்ய அவர் உதவினார். திரு ராய் கடைக்குள் நுழைந்த நேரத்தில் தரை சுத்தமாக இருந்தது. ரிச்சி இருக்கும் இடத்தைப் பற்றி ஒரு பொய்யை புனைய பிரான்சிஸுக்கு போதுமான நேரம் கிடைத்தது. அவர் எங்கு செல்கிறார் என்று சொல்லாமல் ரிச்சி தி அவுட்பிட்டில் இருந்து ஒரு டேப்புடன் வெளியேறினார் என்று பிரான்சிஸ் விளக்கினார். திரு ராய் உடனடியாக ரிச்சியைக் கண்டுபிடித்து அவரை அழைத்து வருமாறு பிரான்சிஸிடம் கூறினார். திரு லியோனார்டுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திரு டோட் ராய் காத்திருந்தார். தற்போது உலகின் மிகப்பெரிய மாஃபியா அமைப்பான த ஆர்பிட் உள்ளது என்றும் இது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளில் நெட்வொர்க்கை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். திரு ராய் பின்னர் பாயல் குடும்பம் தங்கள் கூட்டணியாக மாறுவதற்கு அமைப்பிலிருந்து ஒரு வாய்ப்பை பெற்றதாக விளக்கினார். ஏனென்றால் லா பவுண்டனை எதிர்த்து போராடத் துணிந்த ஒரே மாஃபியா குழு பாயல் குடும்பம் மட்டுமே. அதனால்தான் பாயல் குடும்பத்தில் இருந்த துரோகி யார் என்பதைக் கண்டறிய FBI வயர்டேப்பிங் டேப்பை அனுப்பி அவர்களுக்கு உதவியது த ஆர்பிட். திரு லியோனார்ட் ஆச்சரியமாகப் பார்த்து, ஏன் மிஸ்டர் ராய் இதையெல்லாம் சொல்கிறார் என்று கேட்டார். ஏனென்றால் அதற்கு முன் திரு ராய் அவர்கள் குழுவின் விவகாரங்கள் பற்றி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. ரிச்சி தற்போது லியோனார்டின் கடையில் இருக்கிறார் என்பதை திரு ராய் உணர்ந்தார், ஏனெனில் அவரது கோட் அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தது. ரிச்சி குளிர்காலத்தில் வெளியே செல்லும் போது தனது கோட்டை விட்டுவிட மாட்டார் என்பதை திரு ராய் அறிந்திருந்தார். அதனால் மிஸ்டர் லியோனார்ட் எதையாவது மறைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். உண்மையில் என்ன நடந்தது என்பதைச் சொல்ல மிஸ்டர் ராய் மிஸ்டர் லியோனார்ட்டை துப்பாக்கியைக் காட்டி மிரட்டுகிறார். ஆனால் அவர் எதையும் விளக்குவதற்கு முன் பிரான்சிஸ் திடீரென்று மேபிளை தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தார். பிரான்சிஸால் மேபிள் கொல்லப்படுவார் என்று பயந்த திரு லியோனார்ட் யாரையும் சுடாத நிலையில் லா பவுண்டனின் 4 பேரை பிரான்சிஸ் சுட்டுக் கொன்றதால் ரிச்சி வெட்கப்பட்டதாக விளக்கினார். ராய்க்கு தனது தகுதியை நிரூபிக்க லா பவுண்டனில் இருந்து மக்களை சுடவும் ரிச்சி கவலைப்படாமல் இருக்க ராயிடம் சொல்லக்கூடாது என்று தடை விதித்ததால் இதை முன்னமே அவரிடம் சொல்லாத காரணத்தையும் திரு லியோனார்ட் விளக்கினார். பிரான்சிஸ் என் மேபிளைக் கொண்டு வந்தார் என்று ரிச்சியிடம் திரு ராய் கேட்டார். ரிச்சியின் காதலியாக இருந்ததால் ரிச்சி அநேகமாக மேபிளின் வீட்டிற்குச் சென்றிருக்கலாம் என்று பிரான்சிஸ் விளக்குகிறார். இதைக் கேட்ட திரு ராய், ரிச்சி இப்போது எங்கே இருக்கிறார் என்று மேபிளிடம் கேட்டார். ஆனால் ரிச்சி இருக்கும் இடத்தைப் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று மேபிள் ஒப்புக்கொண்டார். பிரான்சிஸ் மேபிளின் வார்த்தைகளை இடைமறித்து மேபிளின் கம்பளத்தில் ஒரு இரத்தக்கரை இருப்பதைக் கண்டதாகக் கூறுகிறார். அது ரிச்சியின் இரத்தமாக இருக்கலாம். தான் நிதானம் இழந்து வருவதை உணர்ந்த திரு டோட் ராய் சக்தியை பயன்படுத்தி உண்மையைச் சொல்லும்படி மேபிளை வற்புறுத்தத் தொடங்கினார். இதையெல்லாம் பார்த்த மிஸ்டர் லியோனார்ட் உடனே திரு ராயை தடுத்து அமைதிப்படுத்த முயன்றார். திரு லியோனார்டுக்கு முன்னர் ஒரு மனைவியும் மகளும் இருந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் தீயில் இறந்துவிட்டனர். எனவே அவர் ஏற்கனவே மேபிளை தனது சொந்த மகளாக கருதினார். சிறிது நேரம் கழித்து தொலைபேசி ஒலித்தது. திரு லியோனார்ட் உடனடியாக தொலைபேசியை எடுத்தார். லா பவுண்டனில் இருந்து மறைந்திருப்பதாகக் கூறி தெரு எண் 31 அழைத்துச் செல்லும்படி ரிச்சியிடம் இருந்து அழைப்பு வந்ததாக திரு லியோனார்ட் கூறினார். இதைக் கேட்ட திரு ராய் மற்றும் அவரது ஆட்கள் ரிச்சியை அழைத்துச் செல்ல விரைந்தனர். பிரான்சிஸ் தங்குவதைத் தேர்ந்தெடுத்து திரு லியோனார்ட் மற்றும் மேபிள் அவர்களிடம் பொய் சொன்னால் அவர்களை பார்த்துக் கொள்வதாகக் கூறினார். அதன் பிறகு லா பவுண்டன் குழு திரு ராய் மற்றும் அவரது ஆட்களைத் தாக்கும் வகையில் அவர் வேண்டுமென்றே முகவரியை கொடுத்ததாக திரு லியோனார்ட் விளக்கினார். கூடுதலாக திரு லியோனார்ட் அவர்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த துரோகி மேபல் என்றும் விளக்கினார். ரிச்சியுடன் ஒரு சிறப்பு உறவை ஏற்படுத்திய பிறகு பாய்ஸ் குடும்பத்தைப் பற்றிய தகவல்களைத் தோண்டுவதற்கும் லா பவுண்டனுக்கு அந்த தகவலை கசிவிடுவதற்கும் மேபல் பல வாய்ப்புகளைப் பெறுகிறார். இறுதியில் பிரான்சிஸ் கண்டுபிடித்து விடுவார் என்பதை மேபல் அறிவார். எனவே முழு பாயல் குடும்பத்தையும் ஒட்டுக் கேட்கவும் கைது செய்யவும் மேபல் FBI-யிடம் உதவி கேட்கிறார். அந்த வழியில் மேபல் பாதுகாப்பாக இருக்கும், ஏனெனில் FBI பாய்ல்ஸை அகற்றும். மேபிளின் அனைத்து திட்டங்களையும் திரு
லியோனார்ட் அறிந்திருந்தார், மேலும் அவர் வேண்டுமென்றே அதை விட்டுவிட்டார், ஏனெனில் மேபிள் உண்மையில் உலகம் முழுவதும் பயணம் செய்ய நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறார். மேபிளை பாதுகாப்பதற்காக நாடாக்களை மறைத்தவரும் திரு டோட் லியோனார்ட். சிறிது நேரத்திற்குப் பிறகு லா பவுண்டனும் அவரது ஆட்களும் டேப்பிற்கு ஈடாக மேபிள் பணத்தை செலுத்த லியோனார்டின் கடைக்கு வந்தனர். ஆனால் அதற்கு முன் பிரான்சிஸ் திரு லியோனார்ட் மற்றும் மேபிளிடம் லா பவுண்டன் பணத்தை கொடுத்த பிறகு சில குறியீட்டை பயன்படுத்தும்படி கேட்டார். அதனால் அவர் பின் அறையிலிருந்து வெளியேறி லா பவுண்டனை கொல்ல முடியும். லா பவுண்டன் வந்து டேப்பை எடுத்த பிறகு அவர்கள் முன்பே ஒப்புக்கொண்ட பணத்தை மேபிளிடம் கொடுத்தார். துரதிருஷ்டவசமாக மேபிள் மற்றும் திரு லியோனார்ட் பிரான்சிஸை காட்டிக் கொடுத்து அவர் இருக்கும் இடத்தை லா பவுண்டனுக்கு தெரிவித்தனர். இதன் விளைவாக லா பவுண்டனின் ஆட்களால் பலமுறை சுடப்பட்ட பின்னர் பிரான்சிஸ் இறந்தார். லா பவுண்டன் மற்றும் அவரது ஆட்கள் வெளியேறிய பிறகு திரு லியோனார்ட் மேபிளிடம் டேப்பை ஏற்றி பாய்ஸ் குடும்பத்திற்கு கொடுப்பதற்காக தி அவுட்பிட் என்ற அமைப்பின் பெயருடன் அஞ்சல் பெட்டியில் வைத்ததாக கூறினார். அவர் பாய்ஸ் இடையே பிளவை உருவாக்குவதற்காக எல்லாவற்றையும் செய்தார். மேலும் லா பவுண்டனுக்கு முன்பு வழங்கப்பட்ட கேசட் டேப் போலியானது, ஏனெனில் அவர் தனது சொந்த குரல் பதிவு மூலம் அதை மாற்றினார். அசல் டேப் இன்னும் திரு லியோனார்ட் வசம் உள்ளது, மேலும் அவர் அதை வேண்டுமென்றே வைத்திருந்தார். இதனால் மேபிள் அதை இடம் ஒப்படைக்கலாம். இதனால் ஏபிஐ மாஃபியா குழுவை பாயல் குடும்பத்திலிருந்தும் லா பவுண்டன் குழுவிலிருந்தும் அகற்ற முடியும். திரு லியோனார்ட் தான் பெற்ற பணத்தில் மேபிளிடம் உலகம் சுற்றும்படி கூறினார். அன்று இரவு திரு லியோனார்ட் தனது பொருட்களை பொதி செய்து பின்னர் அனைத்து ஆதாரங்களையும் அழிப்பதற்காக அவரது முழு கடைக்கும் தீ வைத்தார். ஆனால் வெளிப்படையாக இன்னும் உயிருடன் இருந்த பிரான்சிஸ் திடீரென்று எழுந்து திரு லியோனார்ட்டை சுட்டுக் கொன்றார். அதிர்ஷ்டவசமாக ஷாட் தவறி அவரது கையில் மட்டுமே காயம் ஏற்பட்டது. திரு லியோனார்ட் அவர் உண்மையில் யார் என்பதை பிரான்சிஸிடம் விளக்கினார். அவர் முன்பு பிரான்சிஸைப் போலவே ஒரு கும்பலாக இருந்தார். ஆனால் அவர் தனது முதலாளியை விட்டுவிட்டு லண்டனுக்குச் சென்ற பிறகு அவரது முதலாளியின் ஆட்கள் அவரது குடியிருப்பைக் கண்டுபிடித்து அவரது குடும்பத்தை தீயில் கொன்றனர். எனவே அவர் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கவும் சிறந்த மனிதராகவும் சிகாகோ சென்றார். மிஸ்டர் லியோனார்ட் சிகாகோவில் உள்ள தனது கடையை விட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக வெளியேறும் காட்சியுடன் படம் நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தார்மீக விஷயம் என்னவென்றால், இந்த படம் நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தையல்காரரைப் பற்றியும் நம்மை சித்தப்பிரமை ஆக்குகிறது. ஏனென்றால் அவர்களைப் போலவே நாம் அன்றாடம் சந்திக்கும் வேலைகள் உள்ளவர்கள் உண்மையில் ஒருவரை கொல்லக்கூடிய மாஃபியா அல்லது இரகசிய முகவர்களாக இருக்கலாம்.